ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரான் vlogs. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்ணவேலி மார்க்கெட் கழிஞ்ச உடனே வர இந்த என்எஸ்பி பேங்க் இருக்குது தானே, அதுக்கு நேர் முன்னுக்கு இருக்கிற இந்த லேனுக்குலாம் நிற்கிறேன். இந்த லேனுக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா யாழ் கல்யாண பிரியாணி என்ற ஒரு கிளவுட் கிச்சன் ஒன்று தொடங்கி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக தான் இது போகுது. நான் அவட்ட கேட்டிருந்தேன், இப்போ ஓகே ப்ரொமோஷன் செய்யக்குள்ளே வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ அது ஹொனஸ்ட்டாக சொல்லணும், அது சொல்லாமான்னு கேட்டேன். அவைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு அவை இப்போ தான் ஸ்டார்ட் அப்பாக செஞ்சிருக்கணும், அவைக்கும் ஃபீட்பேக் தேவைன்னு சொன்னவே. அதால் நான் இப்போ அவைகிட்ட பெர்மிஷன் கேட்டு ஃபுல்லாக வீடியோவாக செய்கிறேன். இப்போ இந்த லேனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு வீடு கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த யாழ் கல்யாண பிரியாணி. இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி அடுத்த நாள் ஆர்டர் டேக்கவே மட்டும்தான் எடுக்கலாம், நீங்கள் டைனிங் சர்வீஸ் இல்லை. அதுவும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைன்றதை பொறுத்து இப்போ பக்கெட் பிரியாணியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஒரு பக்கெட் பிரியாணி தான் நீங்கள் எடுத்துருக்கிறேன், பக்கெட் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும். அப்போ விலைகள் வந்து நான் கேட்டிருந்தேன்னா என்னென்னா இது ஒரு வீட்டுக்குள்ளேயே செய்கிறபடியால் உங்களுக்கு இடத்தை ஃபுல்லாக காட்டுறேன், என்ன நார்மலாக வீடு தான் நீங்களால். அப்போ விலைகள் வந்து நான் கேட்டு வச்சிருக்கிறேன். நான் அண்ணா சொன்னது தங்களை காட்ட வேண்டாம், இப்போ அதால் நான் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் கேட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நார்மலாக சிக்கன் பிரியாணி இருக்குது தானே, தம் பிரியாணி, அது வந்து 1 கிலோ 4900 ரூபா. இப்போ நான் எடுக்கிறது வந்து 1 கிலோ பிரியாணி 5500 ரூபா. இப்போ 1 கிலோ பிரியாணி இன்றைக்குள்ள 1 கிலோ நான் எடுக்கிறது பஞ்சாபி சிக்கன் பிரியாணி, அதுக்கு 1 கிலோ சிக்கன் போடுவினோம், 1 கிலோ உருளைக்கிழங்கு போடுவினோம், அதே மாதிரி அரிசியும் 1 கிலோ போடுவினோம். ரெண்டா ஒரு பக்கெட் ஃபுல்லாக வரைக்குள்ளே குறைஞ்சது 7-8 பேர் சாப்பிடலாம். அந்த எல்லா பிரியாணியுமே பக்கெட் பிரியாணி அப்படி தான் 7-8 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அது ஃபுல் போர்ஷன் வரும். ஹாஃப் போர்ஷன் எடுத்தீங்கன்னா 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தது உங்களுக்கு நல்ல ஸ்பைசி ஆகணும்னு சொன்னால் கீரனூர் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அது 5200 ரூபா 1 கிலோ. என்ன நான் நோட் பண்ணி வச்சுக்கிறதால ஃபோனை பார்த்து தான் சொல்கிறேன். இறால் பிரியாணி 7800 ரூபா. இன்னும் நல்லா இறால் பிரியாணி கூடவே இருக்குன்னு யோசிக்காதீங்க. இப்போ 1 கிலோ இறால் போடணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 கிலோ இறால் கிட்ட வாங்கினீங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த கழிவெல்லாம் அகற்றி முடித்து அதுக்கு பிறகு நீங்கள் அவிச்ச முடிய இன்னும் கொஞ்சம் குறையும் இறாலுன்ற அளவு. இப்போ அதால் இறாலுன்ற விலை கொஞ்சம் என்ன இறாலும் இப்போ 1 கிலோ வந்து 3000 ரூபாய்க்கிட்ட. அப்போ 1.5 கிலோவுக்கு மேலே எப்படி ஒரு இறால் வாங்கினா தான் அவைக்கு அந்த 1 கிலோ பிரியாணியை கொடுக்குறதுக்கான அளவு கட்டுப்படியாகும். அப்போ அதால் 7800. மரக்கறி பிரியாணி இருக்குது, மரக்கறி பிரியாணி இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அதில் எல்லாம் போட்டால் அது 1 கிலோ 3500 ரூபா. அது வெறும் இந்த பிரியாணி, இந்த மரக்கறி மச்சவண்டு இல்லாமல் வெறும் பிரியாணி, இந்த குஸ்கான்னு சொல்லுவாங்க இந்தியாவில், அப்படி எடுக்க போறீங்கன்னு சொன்னால் 1 கிலோ 3000 ரூபா. இப்போ நான் வாங்க வந்த பிரியாணியோட சைடாக இன்னொரு போர்ஷன் அரை போர்ஷன் சிக்கன் சுக்கா எடுத்தேன்னா அப்படி ஒவ்வொரு கறியும் இருக்குது. என்னென்னா விலை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். என்னென்னா இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ எவ்வளோ கன்சியூம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். அதோட இவை பாவிக்கிற இன்க்ரீடியன்ஸும் வந்து இந்தியாவில் இருந்து வர்ற இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, மற்றது காடியா நல்லெண்ணெய். அதே மாதிரி இப்போ காடியா நல்லெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் வேறு இந்தியன் நல்லெண்ணெய் பாவிக்கணும். அதே இந்தியன் நல்லெண்ணெய் எங்கட நல்லெண்ணெய் பாவிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு மன வித்தியாசம் இருக்குது. இப்போ அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அண்ணா கூட்டி கொண்டே காட்டின வராது, அந்த மனம் வந்து செக் பண்ணிக்கலாம், அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ எங்கட நல்லெண்ணெயில் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், மனமும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இப்போ நான் இந்தியா சாப்பாடு கடைகளுக்கு போயிருக்கலாம், அவங்க தோசையில் நான் நல்லெண்ணெய் தோசையெல்லாம் சாப்பிட ஒரு டேஸ்ட் மனம் வித்தியாசம் தெரியும் தானே. அதே நாங்கள் வீட்டை எங்கட நல்லெண்ணெயில் செய்யக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியும். அப்போ அதுக்காக வேண்டி தான் அந்த நல்லெண்ணெய் முழுக்க இந்தியன் ஸ்டைல்லையே கொண்டு போயிடும். அதே மாதிரி பிரியாணியும் ஃபுல்லாக இந்தியன் ஸ்டைலுன்றால அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட இன்க்ரீடியன்ஸே யூஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட கடலை எண்ணெய், இப்போ கச்சா எண்ணெய் இருக்குது, அங்கே இந்தியாவில் கடலை எண்ணெய்னு சொல்லுவீங்கன்னா இங்கே கச்சா எண்ணெய், அதைத்தான் இப்போ இந்த கிரேவி அதுக்கு பாவிச்சு கொண்டிருக்கணும். இப்போ நான் எடுத்து சுக்கான்றதால அந்த எண்ணெய் பாவிக்க மாட்டோம், மற்ற நல்லெண்ணெய் தான் பாவிச்சது அதுக்கு. இப்போ அதுகள் எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போய் நாங்கள் வீட்டை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு வாங்கிட்டு வீட்டை போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி அண்ணா. இப்போ நான் சொன்னேன் ப்ரொமோஷன் வீடியோ தான், நான் நீங்கள் ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ இடத்தையும் காட்டி இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா தான் அடுத்து அவே வந்து தங்களை இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தானே. அப்போ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க தான் அவையும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நான் இது ஹாஃப் போர்ஷன், இப்போ ஃபுல் போர்ஷன் ஒன்று நீங்கள் எடுக்கக்குள்ள பக்கெட் இந்த சைஸ் இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ இதே பாருங்க ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம் தானே. இப்போ இதுக்குள்ளே 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்குது, 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கு, 1/2 கிலோ அரிசி சோறும் போட்டிருக்கு. சோறு இல்லை அரிசி சமைக்கிறதுக்கு முன்னாடி போட்ட அரிசி. அப்போ ஓகே இப்போ இந்த பக்கெட் பிரியாணி இந்த வெயிட்டே வந்து 2 கிலோ 800 கிராம் இருக்கு. அப்போ தாராளமாக 4-5 பேருக்கு காணும். அதே ஃபுல் பக்கெட்டாக எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 8-10 பேருக்கு காணமாக இருக்கும். அதே சின்ன பிள்ளைகள் இருந்தால் இன்னும் கூட மிஞ்சும். அதோட மேலே இருக்கிறது சிக்கன் சுக்கா. இப்போ நாங்கள் வீட்டை போயிட்டு இது
செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்காண்ணே. இது சுக்கா செட்டிநாடு ஸ்டைல். இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் விடுறோம், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளால என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இப்போ அதுக்குள்ளாலேயே ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் இப்போ வீட்டை போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் கடைசியாக க்ளவுட் கிச்சன்ன்றது கொழும்புல பார்த்துருக்குறோம். அந்த கொழும்புல ஒரு பிரியாணி கடையை செஞ்சுருந்தாங்க. முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் இந்த பக்கெட் பிரியாணியில் க்ளவுட் கிச்சன் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. மினிமம் ஆர்டரை வந்து இந்த ஹாஃப் போர்ஷன் தான், அதாவது அரை கிலோ பிரியாணி தான். நீங்கள் அரை கிலோ பிரியாணின்னா பிரியாணி அரை கிலோக்கு வராது, அரை கிலோ சோறு, அரை கிலோ சிக்கன், மற்ற அதுக்கேற்ற மாதிரி மசாலா எல்லாம் போட்டு 3-4 பேர் சாப்பிட்ற போர்ஷனில் ஒரு பிரியாணி வரும். அதுதான் மினிமம் ஆர்டர். நீங்கள் ஆர்டர் பண்ண போறீங்கன்னா அதுதான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இல்லை ஒரு ஆள் 2 பேருக்கான போர்ஷன் வந்து இங்கே இல்லை. கடை மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டாக செஞ்சு வச்சுட்டு கொடுக்குறதில்ல. நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணால் தான் நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு 4 பேர் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். என்னடா இது வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது நான் ஆர்டர் பண்ணது பஞ்சாபி சிக்கன் பிரியாணி. இப்போ இந்தியாவில் நிறைய சிக்கன் பிரியாணி வெரைட்டி இருக்குது, அதில் இது உண்டு. இப்போ தம் பிரியாணி பார்த்துருப்பீங்களா, அது தம் உடைச்சிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த கலர் வரும். அதே மாதிரி இதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். இது தம்மாக போட்டு தரதில்லை, ஏன்னா இது கொஞ்சம் குவான்டிட்டி தானே. இப்போ 4-5 பேருக்கு போடையக்குள்ள ஒரேடியாக தம் போட்டும் ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஏன்டா இப்போ ஒரு ஆளுக்கு இப்படி அரை கிலோ சிக்கன், அரை கிலோ உருளைக்கிழங்கு போடணும்னு சொன்னால் இப்படி தம்மா எல்லாருக்கும் சேர்த்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரேடியாக போட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு சிக்கன் கூட போகும், ஒரு ஆளுக்கு குறைய வரும். அப்போ அதால் கொஞ்சம் சிக்கலாக போயிடும். அதால் தம்மா இல்லாமல் பிரியாணி செட்டாக அந்த லேயராக போட்டு எங்களுக்கு தருவினா நாங்கள் வீட்டை மிக்ஸ் பண்ணிட்ட வேண்டாம். சரி, இப்போ பல்காவோட கொடுக்குறீங்கன்னா தம் போட்டு தருவாங்க. அதோட அந்த ஸ்பைசஸ் நான் அந்த ரூமில் போய் கிச்சனில் போய் எல்லாத்தையும் காட்டினவே, இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு அந்த எல்லா டீட்டெயில்ஸும் காட்டினவே. நான் உங்களுக்கு இந்த மசாலா அதில் எல்லாமே இதில் ஓலையில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி, மற்ற இந்தியன் கடலை எண்ணெய் இங்கே யாழ்ப்பாணத்தில் வாங்கலாமாம் இந்த கச்சான எண்ணெய். இப்போ அந்த பல்வேலோ என்ன அந்த பேர் வந்து பல்வேர் என்று சொன்னவர். மற்றது இந்த காஷ்மீரி சில்லி, அதெல்லாம் சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, அதெல்லாம் வாங்கி பாவிக்கணும். இது காடியா நல்லெண்ணெய், இல்லாட்டி இந்தியாவில் இந்தியன் ஸ்டாக் வேறு பிராண்டு. அதாவது உங்களுக்கு இன்றைக்கு போட்டதுக்கு இந்த நல்லெண்ணெய் போட்டுனாங்க, சுக்காவும் நல்லெண்ணெய் பாவிக்கலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கு போட்டுனாங்க. கிரேவியாக இருந்தால் கடலெண்ணெய் பாவிச்சு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றுவோம். கிரேவின்னா கடல் எண்ணெய் பாவிச்சுட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய். அண்ட் வேறு கிரேவிஸுக்கும் அதே தான். இது கரிஞ்சீரகம் இருக்கா, நான் எங்களோட கரிஞ்சீரகம் அந்த கருப்பாக இருக்குன்னு தானே, அது இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது என்னென்னா பிளாக் கார்டனா, கருப்பு ஏலக்காய் 1 கிலோ 3000 ரூபா. இல்லை 1 கிலோ 100 கிராம் 3000 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா கலருக்கு காஷ்மீரி சில்லியும், உரைப்புக்கு குந்தூர் சில்லின்னு அந்த ஆந்திரா சைட் அந்த மாதிரி ஒரு மிளகாத்தூளும் வச்சிருக்கணும். அப்படி எல்லாமே வந்து அந்த இந்தியன் ஸ்டைலில் இருக்கணும்னா அவங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கொண்டிருக்கணும். கலருக்கு குங்குமப்பூ பாவிக்கணும். மற்ற மஞ்சள் தூள் வந்து இந்த பாஸ்தா பிரியாணி இருக்குது, அப்போ அந்த கலர் கொண்டு வரதுக்கு மஞ்சள் தூள். இது பல்காக வந்தால் மசாலா இதில் அரைச்சி எடுக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் செலக்டிவாக அவங்களோட இந்தியன் டேஸ்ட்டுக்காண்டி அந்தந்த மசாலா, அந்தந்த எண்ணெய், அதுகள் எல்லாமே செலக்டிவாக வாங்கி வச்சுருக்கணும். அதெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட இப்போ எதுவும் அரைச்சி போடுறது பாவிக்கலன்னு சொன்னால் அண்டைக்கே செய்கிற மாதிரி இப்போ ஒரு செட்டை அரைச்சி வச்சு போட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அண்டையான் பிரியாணின்னா அதுக்கேற்ற அளவில் எடுத்து, இந்த ப்ரீ ஆர்டர் பண்ணி தானே எடுக்க போயிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அளவில் எடுத்து செஞ்சு போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ ஓரளவு ஓகே. இப்போ நான் போய் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இனி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ அந்த செலெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும், இதுதான் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அதில் பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும்னு சொன்னால் ஓகே, அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ அதெல்லாம் இப்போ ப்ரொமோஷனுக்காண்டி என்று சொல்லலை. இப்போ அது ஸ்டார்ட் அப் தொடங்கியக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்னு தானே. இப்போ ஆக்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல ஓகே இதில் குவாலிட்டியை குறைஞ்சி இப்போ எங்களோட எண்ணெயை யூஸ் பண்ணி, தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி அப்படி குவாலிட்டியை மாற்றாமல் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுக்கணும்ட்டு அந்தந்த பொருட்களை யூஸ் பண்ணி கொடுக்கணும். தம் பிரியாணி அதற்கு சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி கொள்ளிங்கன்னா
மற்ற நான் காட்டினேன் அந்த கச்சான் எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் கிரேவிக்கு பாவிச்சு கொண்டிருக்கீங்கன்னா. நெய்யும் வந்து எல்லா பிரியாணிக்கும் போட மாட்டோம்னா ஒரு கொஞ்சம் பிரியாணி அளவு தான். மற்றது அரேபியன் மந்தி இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகள் உரைப்பு கூடவா இருக்கக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு, அப்போ அதுக்காக வேண்டி அவைக்கு மந்தியும் செய்யணும். அந்த மந்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ சோறு கொஞ்சமாக இருக்குன்னா அந்த கறி அது கூட இருக்கு. இங்கே என்னென்னா கிரில் பண்ண இல்லாதன்றால பொரிச்சு கொடுப்பிடுமா அது. அதோட இன்னொன்று புதுசாக ஒன்று சொல்லியிருந்தே இந்த பாஸ்தா பிரியாணி. பாஸ்தா இருக்குது தானே, இப்போ அதுக்கு பிரியாணி கலர் வரதுக்கு மஞ்சள் தூள் பாய்க்கிறேன். அந்த மஞ்சள் தூளும் காட்டணும், இந்த பேக்கெட் தான் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்றுமே இல்லை. இப்போ கலரிங் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அதுக்கு குங்குமப்பூ இருக்குது தானே, அதை வச்சு தான் கலரிங் கொடுக்கணும். அந்த ஷெல்ஃபில் எல்லாம் இருக்குது, அந்த வீடியோங்களுக்கு இல்லை தான் ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சு கொண்டிருக்கேன். அப்போ அந்த ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் நம்பி அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இனி டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நான் சொன்னேன். நான் இப்போ ப்ரொமோஷன்ன்றதுக்காண்டி இப்போ சாப்பாடு இப்படி தான் சொல்லலாது. சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைண்டா இல்லைன்னு. அப்போ அவையே சொன்னவே அதுதான் தங்களுக்குன்னு வேணும். ஏனென்றால் அப்போ தான் தாங்களும் க்ரோ ஆகலாம். ஏன்னா நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனையாக தான். இப்போ ப்ரொமோஷனோ இல்லாட்டி ஒரு வீடியோ செய்யலையோ சாப்பாடு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மட்டுமே சொன்னோம்டா அது சரி வராது. இப்போ ஓகே ஓரளவு நல்லா, இப்போ நான் அதான் மார்க்ஸ் சொல்கிறேன், 6க்கு 10க்கு 6 10க்கு 7 அப்படின்னு சொல்கிறேன். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு. அப்போ அடுத்த முறை நான் கடைக்கு போயிருக்கே தம்பி இது குறைஞ்சி சொன்னீங்கன்னு சொல்லி சில பேருக்கு அப்படின்னா, சில பேர் நான் தம்பி சாப்பாடு எப்படி இருக்குன்னா நான் சாப்பிட போயிலே அவையிட்ட சொல்லிட்டு போகிறதும் உண்டு. இப்போ அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீடியோக்களில். இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன், நீங்களும் அடுத்த முறை உங்களை விட்டு ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லாட்டி பர்த்டே பார்ட்டி அதுகளுக்கெல்லாம் இப்படி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு நாள் இப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்கள், இது 1 கிலோன்னா 1 கிலோ 5500 ரூபா, அரை கிலோன்னா 2750 ரூபா. அப்போ 2750 ரூபாய்க்கு 4 பேர் பிரியாணி சாப்பிட்லாம். இப்போ நார்மலாக ஒரு சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி சாப்பிட போறீங்கன்னு சொன்னால் 1300, டேக்ஸ் அதில் செய்தால் 1500 ரூபா முடியும். 2 பேர் சாப்பிட 3000 ரூபா சும்மா வரும். 2750 ரூபாய்க்கு 4 பேர் சாப்பிட்லாம். இது அதோட நாங்கள் சிக்கன் சுக்கா போஷனும் அரைவாசி எடுத்துருந்தோம் நாங்கள். இப்போ இது கொஞ்சம் உரைப்பாக இருக்கும்போது இந்த என்னது பஞ்சாபி சிக்கன் பிரியாணி வந்து உரைப்பு கீரனூர் பிரியாணிக்கு அடுத்த லெவல்னு சொன்னேன். அதாவது கீரனூர் பிரியாணி தான் உள்ளதுலேயே தங்கடையில் நல்ல உரைப்பானது. அடுத்தது இது மற்ற எல்லாம் ஸ்பைஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதோட ஆக்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் யூஸ் பண்ணுவோம் மட்டும் சொல்லினேன். ஏன்னா சில பேருக்கு உரைப்பை பிடிக்காமல் இருக்கும். ரைத்தா முட்டை எதாவது தர மாட்டோம். ஏன்னா பிரியாணி அந்த டேஸ்ட். இப்போ நேற்று வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தான் ரைத்தாவோட. அப்போ ரைத்தா அதிலெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லினா உரைப்பு பெருசாக இல்லைன்னா அப்போ, ஆனால் அது இன்னொரு ஆள் சொல்லிச்சா அது நல்ல உரைப்பாக இருக்குது. இப்போ அந்த இதுக்காண்டி ரைத்தா மற்ற முட்டை இல்லாததுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் முட்டை வேணும்னு சொன்னால் நாங்கள் செஞ்சு தருவோம், ஆட் பண்ணி தருவோம். ஆனால் என்னென்னா இந்த பிரியாணிக்கு வந்து முட்டை நார்மலாக தேவையில்லை. எல்லா பிரியாணிக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் மெயினாக ஃபோக்கஸாக இருக்கணுன்றதுக்காண்டி முட்டை அதில் வைக்கிறீங்கள. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தவே. வாங்க நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா தங்களோட எல்லா பிரியாணிக்கும் நெய் தேவைப்படாதுன்னு சொன்னவே. இப்போ ஒரு சில தம் பிரியாணிக்கு தேவைப்படும், மற்றது அரேபியன் மந்தி அதற்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து நெய் தேவைப்படாது. அப்போ தான் அந்த நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் மற்றது மசாலா எல்லாத்தின் ஃப்ளேவர் அதில் எல்லாம் முடியாக தெரியுமாட்டு. ஓகே, எனக்கு அந்த வித்தியாசமாக இருந்தது பாஸ்தா பிரியாணி தான். ஆனால் அது ட்ரை பண்ணிடாது. அது என்னென்னு சொல்கிறது, அது இரவு நேரத்துக்கு எடுக்கிறது தான் சரி வரும். எனக்கு பகல் நேரம் தான் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல மனம் கொண்டு வருது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசிக்க ஒன்றும் வெட்டி வச்சுருக்கிறேன். நான் மேலே அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கரமலைஸ் பண்ணி போட்டுட்டு அடுத்த லேயர் சிக்கன் இருக்குது. சிக்கனும் உருளைக்கிழங்கு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். மேலே ஒரு லேயரை மிக்ஸ் பண்ண மட்டும் சொன்னால் எங்களோட பிரியாணியை எடுக்கலாம். இப்போ நான் மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுகள் இருக்கும். எனக்கு உரைப்பாக வேணும், மற்றவர்களுக்கு உரைப்பு குறைவாக வேணும். அப்போ எல்லாத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். முதல்ல பிரியாணி மட்டும் எடுப்போம், அதுக்கு பிறகு இந்த சுக்காவோட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்களே பாருங்கள். பிரியாணியை முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு.
ஓகே, ஓரளவு உரைப்பாக இருக்கு. நானும் பார்க்க ஓகே வெள்ளையா இருக்கே, அந்த மசாலா அதை உரைப்பு இல்லாமல் இருக்க முடியும் வச்சுனா நான் உரைப்பா இருக்கு. சிக்கனும் நல்லா மசாலால ஊறி தான் இருக்கு. ஓகே, சிக்கனை தனியாக நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி. நல்லா சிக்கன் பீஸ் சொல்லிங்க சமத்துப்பட்டு ஒரு பீஸ் அங்கே குழம்பு இல்லை. பிரியாணி மனமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இப்போ நான் மெத்தாட என்ஜாய் பண்ணோம். அதோட அடுத்து சிக்கனோட ட்ரை பண்ணோம். நீங்களும் நேரையே போய் அவன் கிச்சனில் செய்கிற மசாலா எல்லாம் பார்க்கலாம். என்ன வீட்டில் இருக்கு, வீட்டோட சேர்ந்து தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால இந்த காய்ச்சோட வாசல் அது பக்கம்லாம் கிச்சன் கொஞ்சம் நம்பத்தன்மையாக இருக்கு. அதே மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு. பிரியாணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கவனித்து சொல்லுங்க. நீங்கள் என்ன பிரியாணி ஓட பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நார்மலாக பிரியாணி இந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. கொடும்பு வழி போனால் ஒரு சில பிரியாணி இல்லை. இப்போ சனா சதில் இருக்க என்ன சின்ன பிரியாணி இருக்குல்லவா, பிரியாணியோட தான் இருக்கு. தம் பிரியாணி இல்லை, வேறு ஒன்று வேறு 2-3 பிரியாணி இருக்கு அவங்கள்ட்ட. அதில் உருளைக்கிழங்கு போட்டு வரும். பிரியாணி உருளைக்கிழங்கோட போட்டு சாப்பிட்டா எப்படி இது கொண்டு வச்சு விட்டு இருந்த தங்கச்சி நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் முதலே ஓட பண்ணிக்கண்டா சரி. அதுக்காண்டி இரவு நேரம் இல்லை, பகல் நேரம் அப்படின்னு ஓட ஒன்றா தான் சரி. நான் கிட்ட வச்சு ஓப்பன் பண்ணி சேர்ந்தேன். உங்களுக்கு ட்ரையாக வேணுமெண்டா இந்த சுக்கா எடுக்கலாம். அதே உங்களுக்கு கிரேவியாக வேணுமென்னு சொன்னால் அதுக்கு மாதிரி சில்லி சிக்கன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனி பச்சை மிளகா அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி செய்கிறேன்னு சொன்னவே அதெல்லாம் டேஸ்ட் நான் இன்னும் முறைப்பாக இருக்க முடியாது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா சிம்பிளாக அதுலேயே உங்களுக்கு ஆனால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்காது. நீங்கள் அந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் சுக்காவை எடுப்போம். சும்மா கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மசாலா வாசம் எல்லாம் தெரியுது தனியாக. அதான் நான் அது சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கு உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கு இறைச்சி எல்லாம் செஞ்சு தரணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த பக்கெட் 2750 ரூபா. பரவாயில்ல. நார்மலாக இப்போ நான் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டோம்டா 1500 ரூபா அளவுக்கு முடியும். 2 பேருக்கு 3000 ரூபா அந்த டேக்ஸ் அதில் எல்லாம் சேர்த்து. இது 1 கிலோ வாங்கினோம்னா 5500 ரூபா. நார்மல் தம் பிரியாணி 4900 ரூபா. இது என்னன்னா 3 இல்லை, ரேஷியோ வந்து 1:1:1. 1 கிலோ சிக்கனுண்டா 1 கிலோ அரிசி 1 கிலோ உருளைக்கிழங்கு போடணும் பஞ்சாபி பிரியாணிக்கு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ மற்ற இறால் பிரியாணின்னா 1 கிலோ இறால்னா 1 கிலோ இறாலை வாங்கி போட்டு இல்லை, 1 கிலோ இறால் வரத்தக்குனா அதுக்கேற்ற அளவுக்கு இறால் வாங்கணும். அது 7800 ரூபா இறால் பிரியாணி. இதுல ஃபுல் குவான்டிட்டி வெயிட் 2 கிலோ 200 கிராம். ஃபுல் 2 கிலோ 200 கிராம். இது 2750 ரூபா. 1 கிலோ பக்கெட்னா 5500 ரூபா. இப்போ இறால் இருக்கு தானே, 1 கிலோ பக்கெட்ன்றதுமா 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் 1 கிலோ 3 கிலோ 4 கிலோ கிட்ட அரிசி அவங்க வேற. அதே மாதிரி இறால் 1 கிலோண்டா 1 கிலோ இறால் வரணும்னா 1.5 கிலோ 1.5 கிலோ இறால் வாங்கணும். வாங்கி அதெல்லாம் கழிவு எல்லாம் நம்ம தலை அதுல எல்லாம் வந்தாங்க 1 கிலோ இறால் இருக்கு. அந்த மாதிரி
ஒரு கிலோ ஒரு ஆள், 1 கிலோ இது எல்லாம் போட்டு. சிக்கன் சுக்கா நல்லா இருக்கு, நல்ல உரைப்பா இருக்கு. பிரியாணி என்ன கேட்டா நான் 10க்கு 7.5 கொடுப்பேன். நல்ல பிரியாணி. நான் இப்ப பிரியாணி என்ன இது வெள்ளையா தானே இருந்தேன், நீ சும்மா சொல்லுவேன் என்ன ப்ரொமோஷன் காட்டின்னு சொல்லலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். அதோட வந்து பிரியாணி இந்த கேரளா பிரியாணி இல்லை, அதுவும் வெள்ளையா தான் தெரியும். ஆனா உள்ளூர் மசாலா இருக்கும். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கேரளாவில் போயிட்டு அந்த கொச்சி ஃபோர்ட் இருக்கு, அதுவும் கிட்ட ஒரு கடையில வாங்கினாங்க. நல்லா இருக்கு நம்மளோட பிரியாணி. வெளியிலேருந்து வாங்க தனி வெள்ளையா தான் இருக்கும், டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இது லேயர் பை லேயரா இருக்கும். நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடணும். மசாலா எல்லாம் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். நல்ல உரைப்பா சாப்பிடணும்னு சொன்னா, அதாவது அளவான உரைப்பு. உங்களோட வீட்டை ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு உரைப்பு அளவு இருக்குன்னு சொன்னா இந்த பிரியாணி எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல உரைப்பா வேணும்னு சொன்னா அந்த கீரனூர் பிரியாணி எடுக்கலாம். இல்லாட்டி அதோட சேர்த்து சுக்காவும் எடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல உரைப்பா சாப்பிடலாம். ஆமா வாங்க சாப்பிட, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் நீங்க சொன்னா பிரமோஜனம் சொல்ற மாதிரி. எப்படி பிரியாணி? பிரியாணிக்கு 5. ஏது என்ன காரணம்? இது தயிர். அது என்னன்னா தக்காளி தூக்கி போட்டுருந்தாங்க. நான் உங்களுக்கு தக்காளி இல்லாம சாப்பிடுறாரு. தக்காளி மற்ற வெங்காயம் இருக்குது. கரமைஸ் பண்ண வெங்காயம் என்ன தக்காளி மற்ற வெங்காயம் முதலுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். அம்மாக்கு அந்த தயிர் அதில் ஒத்து வராது. நீ ட்ரை பண்ணி பாரு. நீ தான் நேரம் சொல்லி கொண்டு வந்தேன் உருளைக்கிழங்கு விட்டா என்னடா பிரியாணி அப்படி. நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி சொன்னா எனக்கு ஆல்ரெடி தாளிப்பேன். எனக்கு வந்துட்டு இதை சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட்ல சொல்லி எனக்கு ஒண்ணு தெரியாது. நான் தேவையில்லாம நல்ல உரைப்பா இருக்கு. இது சுக்காடு வந்து மிளகா கூட போடுறது. மற்ற இது நல்லெண்ணெய் வந்து இந்தியன் நல்லெண்ணெய். மனம் டேஸ்ட் மாறும். அந்த இந்தியா கடையில போய் சோசை சாப்பிட முடியாது. அதுல ஒரு எண்ணெய் இங்கத்தையும் பாக்கினா அந்த மனம் இது மாறுது. மனம் சில மனம் பிடிக்காது எனக்கு. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இப்ப கொழுப்புல இது இருக்கு. ஜூனியர் இருப்பாங்க, அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் பாய்ப்பாங்க பிரியாணி. அந்த தேங்காய் எண்ணெய் என்னன்னா நாங்க சாப்பிடக்கூடிய ஒரு மனம் உண்டு, ஒரு மனம் வந்து வெடுக்கு மனம் உண்டு வந்து சாப்பிட முடியும். அந்த மனம் தான் இருக்குமே இல்லையா. இதே சொன்னா எங்களுக்கு எண்ணெய் மனமோ நெய் மனமோ சாப்பாடுல இருக்கக்கூடாது. இந்த மசாலா அதில் மனம் எடுக்கணும். சரிங்க, இந்த தக்காளி நாம சாப்பிட்டது எவ்வளவு கொடுப்பீங்களா? தெரியும் நான் 7 ரூபா கொடுத்துறேன். நீங்க தக்காளியை தனியா சாப்பிட்டீங்க. இன்னும் 2 பேர் இருக்கு, அது ஒரு தடிமன் சொல்லி சுக்கர் ட்ரை பண்ணிட்டாரு. நல்ல உரைப்பா இருக்குல்ல, பாத்தீங்களா? நல்ல உரைப்பா இருக்குல்ல.
எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பேன்? அது டேஸ்ட் தெரியல, காரம் மட்டும்தான் தெரியும். காரத்துக்கு நான் எப்படி தனியா மார்க்ஸ் கொடுக்க சொல்லு நீங்க. உனக்கு தடி மேல எப்படி சொன்னாங்க? 2 மார்க்ஸ் மேல தடுமன் சோகமா. ஓகே, இன்னும் ஒருத்தர் சொல்லி இருக்கு, அவரு பிறவிட்டா அவர்கிட்ட கேட்போம். என்னடா அம்மாட்ட சொல்லி 7 சொல்ல சொன்னீங்க. உண்மையிலேயே அந்த தக்காளியோட சேர்ந்து சாப்பிட்டீங்களா நான் புளி பண்றதுக்கு. இது இல்லாம நார்மலா தக்காளி ஒட்டுறதான் இருக்கு, அந்த புறக்கி வச்சு போட்டு இவருக்கு என்னன்னா தக்காளி தயிர் 2ம் போடவே மாட்டேன், அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது. ஆனா என்னன்னா இந்தியன் ஸ்டைல் வந்து அவங்க தக்காளி போடுவான். என் தம்பியோட ஃபேவரட் உரைப்பா செய்வாமா, அதால மிளகாசம் தம்பி சொல்லுவான். என்னன்னா நாங்க உரைப்பு விரும்பியல, அதனால நாங்க சாப்பிடுவோம். தக்காளி கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை கொண்டரும். நான் சொன்னேன் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசங்கள் இருக்கும், எல்லாத்தையும் நாங்க கேட்டு தெரிஞ்சு சொல்ல வேண்டும். வாங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து சொல்லட்டும். தங்கச்சியின் ரிவ்யூ பிள்ளைக்கு போச்சு, அவர் வந்து சொல்லட்டும். பாவம் சண்டை பிடிக்காதீங்க, சோடாக்கு சண்டை பிடிக்காதீங்க. 2 பேரும் சோடாக்கு சண்டை பிடிக்காதீங்க. சொல்லுவீங்க. இப்ப 4வது ஆள் வந்தாச்சு. அண்ணா வாங்க. என்னன்னா அப்பா இல்ல அப்படின்ட்டு அப்பா இருந்தா ஒண்ணு மேல சிம்பிளா நல்லா இருக்குன்னு சொல்லி இருப்பேன். எங்க அப்பா சொல்ல ஒண்ணுதான், எல்லார்ட்ட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாரும் செஞ்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்படி அவ்வளவு சிம்பிள் முடிஞ்சு. என்ன நீங்க பர்த்டே பார்ட்டி, ஆஃபீஸ் டீமுக்கு பார்ட்டி, அதுல எல்லாம் யோசிக்கிறீங்க. ஒரு 10 பேருக்கா 1500 இடம் முடிஞ்சிடும். ஓகே அண்ணா, பிரியாணியும் சிக்கன் சுக்கா இருக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்கு, டேஸ்டா எப்படி இருக்கு? எவ்வளவு ரேட்டிங் கொடுக்க 10க்கு? பிரியாணிக்கு தனியா சுக்காக்கு தனியா? சுக்கா தனியா, இந்த சுக்கா தனியா சாப்பிடுறாரு ஒரு பீஸ். காரமா இருக்குங்களா? இவருக்கு என்ன மெயின் பாயிண்ட்னா, இவருக்கு உரைப்பு சரி வராது, உரைப்பு சாப்பிட்டா ஆள் அழுவு, அந்த மாதிரி. எப்படி இருக்கு? லைட்டா இல்ல, அது உரைப்பு தான். என்ன 10க்கு ரேட்டிங் என்ன? சுக்காக்கு எவ்வளவு கொடுக்கலாம், பிரியாணிக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? சுக்காக்கு 6, அது அவருக்கு உரைப்பு சரி வராதா, அப்ப சுக்காக்கு 6 சொல்லியிருக்கிறார். நாங்க எல்லாரும் 8 சொன்னாங்க. பிரியாணிக்கு 6 மேல தான் சொல்லிக்கிறேன், அம்மாவுக்கு மேல சொன்னவா, நானும் 7 சொன்னேன். அதோட தக்காளி இருந்ததால அம்மா முதல்ல 5 சொன்னவா. அப்ப தக்காளி உங்களுக்கு வேணும்னு சொன்னேன். இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து தக்காளி ஒத்து வராது. அப்படி உங்களுக்கு தக்காளி ஒத்து வராதுன்னா தக்காளி போட வரான்னு முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்ல என்ன மாதிரி தக்காளியை போட்டுனா அப்புறம் தக்காளி எல்லாம் சிக்கன்னா அது கொஞ்சம் சிக்கலா போயிடும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். மறக்காம நான் என்ன கண்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விடுறேன், டேலையும் போட்டு விடுறேன். மறக்காம கண்டெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.